பெஞ்சல் புயல் கரையை நெருங்கும் நிலையில் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையில் பலத்த காற்று வீசி வருகிறது. கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய விவரம் என்ன? பெஞ்சல் புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற ஒரு தகவலையும் அவங்க எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் முதல் இருக்கக்கூடிய மொத்தம் 19 மீனவ கிராமங்கள் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. 19 மீனவ கிராமங்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்கள் ஏற்கனவே 12 புயல் பாதுகாப்பு மையங்கள் ஏற்பாடு செய்து அந்த இடத்துல அனைத்து வசதிகளும் மழையால் பாதிக்கப்பட்டு தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்கள தங்க வைக்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடு. நம்மளுடைய கலை திறனுக்கு விலை மதிப்பே இல்லை. இங்க ஒருத்தர் சில்க் த்ரெட் நகைகள் செஞ்சு மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் மொத்தம் 850 இடங்களில் தற்காலிக தங்கும் மையங்களை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க மாவட்ட நிர்வாகம். இது இல்லாமல் ஒருவேளை புயல் தாக்கினால், புயல் பலத்த சேதத்தை ஏற்படுத்தினால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான முதலுதவி செய்ய 38 மருத்துவ குழுக்களையும் அவங்க தயார் நிலையில் வச்சுருக்காங்க. இந்நிலையில் காலை முதலே விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை சாலைகளில் தொடர்ந்து கடல் அலையோட சீற்றம் 10 அடி உயரத்துக்கு மட்டும் உயரம் எழுந்து மிகப்பெரிய ஒரு மிரட்டலை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தற்போது மழை கொட்டி தீர்த்து வருகிறது. கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய இந்த 19 மீனவ கிராமங்களையும் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருது. இது மட்டும் இல்லாமல் சற்று முன்னர் முதல் சூறாவளி காற்று, பலத்த காற்று இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் வீச காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். நமது ஒளிப்பதிவில் காட்டக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா மரங்கள் வேகமாக அசையக்கூடிய அந்த காட்சி அவர் காட்டிட்டு இருக்காரு. இதே போல் பலத்த மழை தொடர்ந்து பெய்துட்டு இருக்கு. இதே நிலை நீடித்தால் கண்டிப்பாக மரங்கள் சாய்ந்து விழும் அபாயமும் இந்த பகுதியில் இருக்கிறதையும் நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். இதற்கும் தயார் நிலையில் மாவட்ட நிர்வாகம் வச்சிருக்காங்க. தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலை விழுப்புரம் மாவட்ட நிர்வாகமுக்கு சார்பில் கண்டிப்பாக முன்னேற்பாடுகள் அனைத்து வகையில் ஏற்பாடு செஞ்சிருக்கு. தொடர்ந்து பலத்த காற்று வீசி வருது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்காங்க. இரவு புயல் கரையை கடக்கும் போது மட்டும்தான் எந்த நிலைமையில் இந்த மீனவர் குப்பம் இருக்க போகுதுன்ற ஒரு தகவலும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏராளமான மீனவ கிராமங்களில் அவர்களோட படகுகள் நிறுத்துவதற்கு இடம் இல்லாமல் இந்த கடற்கரை ஓரமே நிறுத்தி வச்சிருக்காங்க. இதில் ஏராளமான படகுகள் ஆபத்தில் சிக்கும் என்ற அச்சத்திலும் மீனவர்கள் தொடர்ந்து இருக்கிற தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத், உங்களுடைய நேரடி தகவல்களுக்கு.